10th standard maths chapter 6 trigonometry example 6.27 the horizontal distance between two buildings னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஹரிசான்டல்னா என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் அது ஹரிசான்டல், எக்ஸ் ஆக்சிஸை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஹரிசான்டல், ஒய்யை நம்ம பார்க்குறோம் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருந்தால் அது வந்து வெர்டிக்கல்னு சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பில்டிங் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. தெர் ஆர் டூ பில்டிங்ஸ். இப்போ இது ஒரு பில்டிங், அப்புறம் இன்னொரு பில்டிங், ரெண்டு பில்டிங் இருக்குது. இந்த ரெண்டு பில்டிங்க்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து 140 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பில்டிங் அண்ட் இது ஒரு பில்டிங், ரெண்டு பில்டிங்ஸ் இருக்குது. ரெண்டு பில்டிங்க்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை 140 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஓகே, மொத்தம் ரெண்டு பில்டிங் இருக்குது. இதில் ஒரு பில்டிங்கை 1ன்னு வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பில்டிங், இன்னொரு பில்டிங்கை செகண்ட் பில்டிங் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன, கீழே பார்க்குறாங்க சரிங்களா. டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வென் சீன் ஃப்ரம் டாப் ஆஃப் செகண்ட் பில்டிங். அதாவது வென் சீன்னா என்ன, செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க ரைட்டுங்களா. இதை வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்னு எடுத்துப்போம், இது ரெண்டாவது பில்டிங்னு எடுத்துப்போம். இப்போ செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க அப்படின்னா செகண்ட் பில்டிங் எப்படி இருக்கணும், ஹைட் அதிகமாக தான் இருக்கும். ஹைட் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை மேலேருந்து கீழே பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ டிப்ரெஷன் டாப் ஆஃப் ஃபஸ்ட் பில்டிங், டிப்ரெஷன் ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் அதிகமாக இருக்குது. ஃப்ரம் த டாப் ஆஃப் செகண்ட் பில்டிங்லேருந்து தான் ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு க்ரியேட் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி பேரலாக ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த டாப் ஆஃப் த எங்கேருந்து பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம பேரலாக ஒரு லைன் வரையணும். அந்த லைனை வரைஞ்சி அந்த லைனுக்கும் இந்த டிப்ரெஷனுக்கும் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம 30 டிகிரி. இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் இஸ் 60 மீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் என்ன, ரெண்டாவது பில்டிங்கோடைய ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இதை வந்து ஹெச்ன்னு எடுத்துப்போம், என்னன்னு தெரியாது. இப்போ இந்த டயக்ராமை நம்ம வரையலாம். இப்போ ரெண்டு பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்கோடைய ஹைட்டு செகண்ட் பில்டிங், அந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு பேஸ் இருக்கும். பில்டிங்னால் கண்டிப்பாக என்ன ஆகும், கீழே நேர்ந்து இருக்கும், கீழே வந்து கிரவுண்ட் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த கிரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு பில்டிங். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பில்டிங் இதை விட கொஞ்சம் ஹைட் கம்மி, அதனால் இதை கொஞ்சம் ஹைட் கம்மியாக வரைஞ்சிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்து இதோடைய டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 140 மீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி. அடுத்ததான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய டாப்பை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பாயிண்ட் எங்கேருந்து பார்க்குறாங்களோ அதுக்கு நேராக பேரலாக ஒரு ஆக்சிஸை ஒன்று வரைஞ்சிக்குங்க. இந்த லைனுக்கு பேரலாக அந்த ஆக்சிஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ இது 30 டிகிரி ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, இதை டபுள் லைனில் வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி இதையும் வந்து டபுள் லைனில் தெரியணுன்றதுக்காக வரைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு பில்டிங், ரெண்டுத்துக்கும் இடையில் 140 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஃபஸ்ட்டு பில்டிங், இதுதான் செகண்ட் பில்டிங்னு எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய ஹைட்டை தான் அவங்க 60 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு 60 மீட்டர்ஸ். இப்போ எல்லா டேட்டாவும் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் ரைட்டுங்களா. இப்போ ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகிற இடம் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் தான் ட்ரையாங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் இதையும் ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டு இதை ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றுவோம். ஓகே, இப்போ இங்கே டாட்டட் லைன்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும், ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. இந்த கீழே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 140 மீட்டர்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டும் 140 தான் இருக்கும் ரைட். ஓகே, இது ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் இங்கே இருக்கக்கூடியதும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம இதை போட்டாச்சு. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஜெட்டில் க்ரியேட் ஆகும். இப்போ இது ஒரு பேரலல் லைன்னா இதுவும் ஒரு பேரலல் லைன், இதுவும் ஒரு பேரலல் லைன். அப்போ இந்த பேரலல் லைனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
நமக்கு பேரலல் லைன்ஸில் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் ஜெட்டு ஃபார்ம் ஆகுது, ஜெட்டுக்கு இந்த இடத்துல இருக்க மாதிரி இந்த இடத்துல இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ரிமைனிங் இந்த பார்ட் ஆங்கிளும் ஆப்போசிட்டாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்குறோம் ஜெட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் நமக்கு 30 டிகிரி தான். இது 30ஆக இருந்தால் இதுவும் 30 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இது 30 டிகிரி, இந்த டிஸ்டன்ஸ் 140 மீட்டர்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்? செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்ன? இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கிரவுண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட். இதை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அண்டு இந்த ஹெச்சில் இந்த பார்ட் என்ன? இதிலேருந்து இது வரைக்கும் வந்து சின்ன பில்டிங்கோடைய ஹைட். இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் போதுங்களா பேரலலாக? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 60னா நமக்கு இதிலேருந்து இது வரைக்குமே என்ன 60. இப்போ இது வரைக்கும் நமக்கு இங்கேயும் 60 தெரிஞ்சிடுச்சு. இதை 60 மீட்டர்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேமிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நேமிங்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? இங்கே ஏ கொடுத்துக்கலாம், இதை பின்னு கொடுப்போம், இது சி, இது டி, அண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். ஏபிசிடின்னு லைனாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நவ் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா இந்த பில்டிங் செகண்ட் பில்டிங்குடைய ஹைட்டு ஏலேருந்து சி வரைக்கும் என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ இதில் ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிள் 30 டிகிரி நமக்கு தெரியும், சரிங்களா? இந்த 30 டிகிரி என்னன்றது தெரியும். அதே மாதிரி இந்த 140 மீட்டர்ஸ் இது தெரியும். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து இங்கே வரைஞ்சிக்கலாம். தனியாக வரைஞ்சிட்டு நம்ம இதிலேருந்து என்ன டேட்டா வச்சு எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத செக் பண்ணணும். இது 30 டிகிரி, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் இ, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர்ஸ். ஆங்கிள் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே க்ரியேட் ஆகும்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட். அந்த லார்ஜஸ்ட் சைடு இது ஹைபாட்டனியஸ், இது வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைட் ரிமைனிங். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துடலாம். சொல்யூஷன் கிவன் டேட்டா என்னென்னன்றதை நம்ம பார்க்கணும். கிவன்னும் அதே மாதிரி நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இதில் இருந்து எடுத்துருப்போமோ அதெல்லாம் எழுத வேண்டியது தான். இந்த இடத்துல டிஇ அப்படின்றது டிஇ ஈக்குவல் டு என்ன 60 மீட்டர்ஸ். இந்த டிஇன்றது என்ன? ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட். அதான கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு பில்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டு. இந்த ஹைட் வந்து நமக்கு 60 மீட்டர்ஸ்னு தெரியும். ஏசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டு, செகண்ட் பில்டிங் ஹைட். இந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டை தான் நம்ம ஹெச்ன்னு எடுத்திருப்போம். இப்போ இது ஏலேருந்து சி வரைக்கும் ஹெச், அதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்களா? த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ். இப்போ அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இடைப்பட்ட தூரம் டியிலேருந்து சி வரைக்கும், சரிங்களா? இப்போ டியிலேருந்து சி டிசி. இந்த டிசின்றது நமக்கு 140 மீட்டர்ஸ்னு தெரியும். இந்த டிசியும் இந்த இபியும் ஈக்குவல், அதுவும் வந்து ஈக்குவல். இபி அப்படின்ற டிஸ்டன்ஸும் ஈக்குவல், அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இந்த ஆங்கிளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆல்ரெடி ஏபிசிடிஇ பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணோம். இதை ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸு ஏஇ இந்த ஆங்கிள் எக்ஸ்ஏஇ இதை தான் வந்து இவங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த 30 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நம்ம மார்க் பண்ணும்போது ஆப்போசிட்ஸ் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏஇபி அந்த ஆங்கிளும் 30 தான், ஏன்னா இது வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். எக்ஸ்ஏஇன்றது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அவங்க கொடுத்தாங்க. ஏஇபி அப்படின்றது நம்ம அதிலிருந்து ஆப்போசிட் ஆங்கிளை ஃபைன் பண்ணோம், அதுவும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஇபி இந்த ஆங்கிளும் 30 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இந்த ட்ரையாங்கிளிருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இந்த ஆப்போசிட் சைடில் இந்த பார்ட்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஏபி, இந்த ஏபி மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிசியும் இந்த பிசியை ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபுல் பார்ட் கிடச்சிடும். இந்த பிசி இஸ் நத்திங் பட் இடியோடைய இதுதான், சரிங்களா? அதுதான் வந்து இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட். இதை நம்ம ஃபுல்லாக ஃபைன் பண்ணணும். இந்த பார்ட் எனக்கு தெரியும், இந்த 60 மீட்டர்ஸ்னு இங்கே அப்படியே இருக்குது தெரியும். ஏபியை தான் ஃபைன் பண்ணணும். அப்போ இது இந்த ஏபின்றது என்ன? ஆப்போசிட் சைடு. இதை நான் ஃபைன் பண்ணணும், இது எனக்கு தெரியும். இது ரெண்டும் வரா மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இந்த ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட்டும் வரணும்னா நம்ம டேனை தான் யூஸ் பண்ணணும். நவ் இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ இந்த இடத்துல tan 30 டிகிரி அப்படின்றது டேனில் என்னென்னா ஆப்போசிட்டும் பை அட்ஜசன்ட்டும் வரும், ரைட்டுங்களா? ஸோ நவ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட்
இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு அப்படின்றது ஏலேருந்து பி வரைக்கும் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்றது ஈலேருந்து பி வரைக்கும். நெக்ஸ்ட்டு டர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏலேருந்து பி வரைக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படியே ஏபின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஈலேருந்து பி வரைக்கும் 140 அது தெரியும். டர்ன் 30 டிகிரியோடைய வேல்யூ நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தோன்னா 1/√3. ஸோ இந்த tan 30க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1 டிவைடட் பை √3ன்னு கொடுப்போம். ஈக்குவல் டு இது என்ன ஆகும், ஏபி டிவைடட் பையில் 140. நெக்ஸ்ட்டு இந்த ஏபி தான் நமக்கு தெரியணும். இந்த ஏபி தெரிஞ்சால் இது கூட இந்த பிசி ஆட் பண்ணோன்னா மொத்த பார்ட் இந்த ஏசி செகண்ட் பில்டிங்கோடைய மொத்த ஹைட்டும் தெரிஞ்சிடும், ரைட்டுங்களா? இப்போ ஏபியை மட்டும் இங்கே வச்சுப்போம். இந்த 140 எடுத்துகிட்டு போனோன்னா என்னாகும், 140 டிவைடட் பை √3 மாறிடும். 140 நியூமரேட்டருக்கு போயிடும். 140 டிவைடட் பை √3. நெக்ஸ்ட்டு எனக்கு √3ஆல் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்றது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 1ஆல் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 140 இன்ட்டு √3ன்னும் போது இது 140 இன்ட்டு √3. √3க்கு ஹிண்ட் ஆல்ரெடி 1.732 கொடுத்துருக்காங்க, இல்லைனா நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் வேல்யூ அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக. √3க்கு 1.732 கொடுத்துரும். √3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 3 ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு இந்த 3 இந்த 3 140 கேன்சல் பண்ணுறோம். 3 4s are 12. அகைன் என்ன ஆகும், ஒரு 2 வந்துடும். 2 0 20. 3 6 are 18. அகைன் 2 ஆகும். 3 6 are 18. ஸோ 4.666ன்னு போகும். அது 46.67 எடுத்துட்டேன். இப்போ இந்த 1.732 கூட நம்ம 46.67 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலி ஆன்சர் 7 2s are 14, ரிமைண்டர் 1, அண்ட் அகைன் 7 3s are 21 22 2 49 50 51 5 7 plus 5 is 12. And 6 2s are 12, remainder 1 18, 18 plus 1 is 19, remainder 1 42 plus 1 is 43, 4 வரும், 6 1s are 6 plus 4 வந்து 10 ஆகிடும். அகைன் நம்ம இந்த 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 2s are 12, remainder 1, 6 3s are 18 plus 1 is 19, remainder 1, 6 7s are 42 plus 1 is 43, 0 1 வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 2s are 8, 4 3s are 12, remainder 1, 7 4s are 28 plus 1 is 29, 2, 4 plus 2 is will become 6. So 4 4 10 12 1 10 15 20 23 2. So 3 2 5 6 8 10 and 1 80 point something 80.83 வந்திருக்கு. ஓகே 80.83 மீட்டர்ஸ், ஏன்னா அவங்க மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபியோடைய வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 80.83 மீட்டர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆன்சர் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். சரி, ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் பில்டிங் அப்படின்றது என்ன, இதுதான் செகண்ட் பில்டிங் ஏலேருந்து சி வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஏசின்னு சொல்கிறேன். செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் வந்து இஸ் நத்திங் பட் ஏசி. இந்த ஏசியில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஏபி, அதுக்கப்புறம் இந்த பிசி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோங்களா. சரி, ஏபி ப்ளஸ் பிசி தான்ப்பா இந்த ஃபுல் பில்டிங்கோட ஹைட்டு. இதில் ஏபி என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 80.83 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த பிசின்றது என்ன, இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட், இந்த பார்ட்டும் இந்த ஸ்மால் பில்டிங்கோடைய ஹைட் பார்ட்டும் ஈக்குவல். ஏன்னா இந்த 2 பில்டிங் ஹைட்டை ஒரே ஈக்குவலாக இருக்க நேரம் கோடு வந்து நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது 60னா இந்த பிசியும் என்ன 60 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோங்களா. இந்த 60யை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 80.83 கூட ஒரு 60யை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 8 + 6ன்றது என்னாகும், 140.83 மீட்டர்ஸ். செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோ, 140.83 meters. So final answer is 140.83 meters. That's it. Thank you so much.